ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பெரிய லாங் சென்டென்சஸை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது போகலாமா? எனக்கு இப்போ பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஸோ இதில் எப்படி சொல்வோம்? எனக்கு இப்போ பசிக்கலை அப்படிங்கிறத ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ், ஐ வில் ஈட் லேட்டர். லேட்டர்னால் என்ன? நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ் அப்படின்னா எனக்கு இப்போது பசிக்கலை. இதுவே நீ எதுக்கு இப்போது தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? எதுக்கு இப்போ தேவையில்லாத கண்டென்ட்லாம் பேசிகிட்டு இருக்க இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை ஒய் ஆர் யூ டாக்கிங் அன்னெசரிலி நவ். ஒய் ஆர் யூ டாக்கிங் அன்னெசரிலினா என்ன? ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க இப்போது அப்படிங்கும் போது நவ். புரிஞ்சுதுங்களா? ஒய் ஆர் யூ டாக்கிங் அன்னெசரிலி, ஏன் தேவையில்லாத பேசிகிட்ருக்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்க இப்படி சொல்கிறது தான் அந்த சென்டென்ஸ். இன்றைக்கி நாள் எப்படி போச்சு? ஹவ் வாஸ் யுவர் டேனா உன் நாள் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நாள் அப்படிங்கும் போது டுடேன்னு சொல்லியிருக்கோம். ஹவ் வாஸ் யுவர் டே டுடே அப்படின்னா என்ன? இன்றைக்கி நாள் உனக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் ஹவ் வாஸ் யுவர் டே டுடே அப்படின்னு கேட்குறோம். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பர்சனுக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அவங்க திருப்பி சொல்லும் போது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறத ஹவு டு யூ நோ திஸ்னால் உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படிங்கும்போது திஸ். ஹவு டு யூ நோ திஸ் மேட்டர் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, ரொம்ப நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போயிட்ட? ரொம்ப நேரமாக நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பாஸ்டில் நடந்தது, ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ ஹாவ் பீன் சொல்லி போட்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன், verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் அ லாங் டைம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர்னால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நேரமாக அப்படிங்கும் போது ஃபார் அ லாங் டைம் சொல்லுவோம். நீ என்னோடய வேலையை பாரு அப்படின்னா சொல்லுவோம். தப்பு தானே? நீ உன்னோட வேலையை பாருன்னு தான் சொல்லுவோம். நீ உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பாயிண்டில் எதுக்கு எடுத்தாலும் அவங்க இன்டர்ஃபியர் ஆகிட்ருக்காங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறத மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அதை எப்படி சொல்லுவோம்? டூ யுவர் ஒர்க் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இன்னும் அட்வான்ஸ்டாக மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத. அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை டோன்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா கோவப்படாத. ஸோ இது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா? ஸோ டோன்ட் கெட் ஆங்க்ரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். டோன்ட் கெட் ஆங்க்ரினா கோவப்படாத. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கும்போது எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு சொல்கிறது தான் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கெட் ஆங்க்ரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். நான் உன்னை தேடினேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறது. எங்கே போயிட்டு இந்த குட்டீஸ்லாம் சொல்லுவாங்களே, எங்கேம்மா போயிட்டீங்க, நான் உங்களுக்கு தேடினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை டூ யூ நோ ஐ ஹாவ் லுக்கிங் ஃபார் யூ. டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? ஐ ஹாவ் லுக்கிங் ஃபார் யூனா நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத. ஒய் டு யூ ஹாவ் திஸ் அன்னெசரி ஒர்க்? ஒர்க்னால் உனக்கு ஏன் இந்த வேலை? அன்னெசரிலி ஒர்க்னால் தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறது. நாளைக்கு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா? அதாவது நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்பலையா? நாளைக்கு இந்த எக்ஸாமுக்கு நீ படிச்சிட்டியா? டிட் யூ ஸ்டடி அப்படின்னா நீ படிச்சிட்டியா? ஃபார் த எக்ஸாம் டுமாரோ அப்படிங்கன்னா நாளைக்கு இந்த எக்ஸாமுக்காக. டிட் யூ ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் டுமாரோ? நீ நாளைக்கு இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறது. நீ ஏன் கோபமாக இருக்க அப்படிங்கிறத ஒய் ஆர் யூ ஆங்க்ரின்னு சொல்லுவோம். இதுவே நீ ஏன் சோகமாக இருக்க, ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.